ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் சர்வல் மைக்ரோ டிப்ராய்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம், அதோட யூசஸ் என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோ டிப்ராய்டர்னால் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மைக்ரோ டிப்ராய்டர் யூஸ் பண்ணி நம்மளோட அப்நார்மல் டிஷ்யூஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். நம்ம நார்மலாக மேனுவலாக நம்ம ஒரு டிஷ்யூ வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் டிப்ராய்டர் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து சேஃப் ரிமூவலாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பெயின் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு ப்ளீடிங் கம்மியாகும், காம்ப்ளிகேஷன்ஸுமே வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ ரிமூவல் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை மட்டும் எடுக்கலாம். லெஸ் டிஷ்யூ ரிமூவல். நம்ம இன்கேஸ் வந்து மேனுவலாக பண்ணும்போது எக்ஸஸாக எடுக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த டிப்ராய்டர்ஸ்லாம் வந்து என்ன மாதிரியான கேசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎன்டி, ஆர்த்தோபெடிக் அண்ட் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரிஸ், இந்த மாதிரி சர்ஜரிஸ்க்கு எல்லாமே வந்து டிப்ராய்டர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சர்வல் மைக்ரோ டிப்ராய்டர் வந்து நம்ம வந்து நேசலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது மோஸ்ட்லி நேசல் பாலிப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து இந்த மைக்ரோ டிப்ராய்டர். இப்போது இதோட செட்டப் பார்க்கலாம். இது ஒரு பேசிக் மைக்ரோ டிப்ராய்டர் தான் சர்வலில். இதில் வந்து நம்மளுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. ஒன்லி ஸ்பீட் அண்ட் ஆசிலேஷன் மட்டும்தான் நம்ம செட் பண்ணுவோம். அதுவுமே வந்து சர்ஜனே வந்து செட் பண்ணிவிடுவாங்க. மிஷினோட ஃப்ரண்ட்லேயே வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. தென் எமர்ஜென்சி ஸ்டாப், தென் இரிகேஷன் கண்ட்ரோலர் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது தேவைப்படாது. எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து ஃபுட் ஸ்விட்ச்லேயும் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. நம்ம சடனாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகலை அப்படின்னு சொன்னால் எமர்ஜென்சி ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மைக்ரோ டிப்ராய்டர் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபெஸ் கேசஸ்க்கு தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷின்ஸ் நான் சொன்ன மாதிரி மைக்ரோ டிப்ராய்டர் 6022 மாடல் நேம், காஸ்ட் அரௌண்ட் 4 lakhs. இந்த ஃபுட் ஸ்விட்சுமே வந்து சிங்கிள் ப்ரெஸ்ஸிங் ஃபுட் ஸ்விட்ச் அண்ட் எமர்ஜென்சி ஸ்டாப் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லைங்களா, அதை எமர்ஜென்சி ஸ்டாப் ஸ்விட்ச். அண்ட் ஒன் ஹேண்ட் பீஸ் மிஷினோட வரும். தென் வந்து பிளேட்ஸும் வரும், ஸ்ட்ரைட் அண்ட் கர்வ் பிளேட். டைப்ஸ் ஆஃப் கேசஸ் அண்ட் டிஷ்யூ பொறுத்து வந்து நம்ம பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் வந்து பிளேடு. இதிலே வந்து பெஸ்ட் டிப்ராய்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கரில் வந்து நல்லாயிருக்கு. ஒரு பேசிக் டிப்ராய்டர் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா சர்வல் ஓகே தான். இப்போ வந்து மிஷினை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் பண்ணும்போது நார்மலாக நம்ம ஹேண்ட் பீஸும் ஃபுட் கண்ட்ரோலும் கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் வந்து நம்மளால் அடுத்த செட்டிங்ஸ் போக முடியும். இல்லைனா வந்து இந்த மாதிரி தான் காட்டும், கனெக்ட் ஹேண்ட் பீஸ் அண்ட் ஃபுட் கண்ட்ரோல். நம்ம ரெண்டுமே கனெக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஸ்பீடையும் ஆசிலேஷனையும் செட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வந்து ரொட்டேஷன் பெர் மினிட்டு. நம்ம செட் பண்ணிட்ட பிறகு வந்து மெயினாக நம்ம செட் பண்ண வேண்டியது வந்து ரிவர்ஸ் ரொட்டேஷன் ஆர் ஃபார்வர்ட் ரொட்டேஷன், தென் ஆசிலேஷன். 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம மிஷினுக்கு ஃப்ரண்ட்டில் 2 ரெட் கலர் இண்டிகேஷன் எரியுது இல்லைங்களா, அது வந்து நம்ம இன்னும் செலக்ட் பண்ணல, ரிவர்ஸாக ஃபார்வர்டாக செலக்ட் பண்ணல. ஸோ அதனால் போத் சைடுமே வந்து நமக்கு இதாகிட்டுருக்கு. ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ ஸோ நம்ம அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஹேண்ட் பீஸை வந்து பிளேடோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பிளேடை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் பிளேடு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதில் வந்து சக்ஷன் டியூப் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் பீஸில் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்குல்ல, அது வந்து சக்ஷன் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் ஃபார்வர்ட், ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
இதில் என்ன பண்ணுவோம்னா செட் பண்ணிவிட்டு நம்மளோட டிஷ்யூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து அந்த இடத்துல ப்ளீடிங் ஆகும் இல்லையா, அதை சக் பண்ணுறதுக்காக ஹேண்ட் பீஸ்லேயே வந்து சக்ஷன் டிப்பும் கொடுத்துருக்காங்க. அதில் போட்டு நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க மைக்ரோ டிப்ராய்டர். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிப்ராய்டர் பற்றி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.